மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். ஏமா துர்கா, புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் பசங்க 2 பேருமே காணுவேன். இன்னும் வரலையா? எப்படி வந்துட்டாங்க சார்? ரவி சார் டவுன் ஸ்டேர் இருக்காரு, பாபு சார் ரூம்ல இருக்காரு. வர சொல்றீங்களா? வேணாம், சும்மா கேட்டு. வாயா மருமகளே, இப்பதான் வாயா. என்ன ரூம்ல பிள்ளைங்க வந்தாங்க இருக்க? காலங்காத்தால ஆரம்பிச்சிடுங்க. வந்துட்டு பாத்தியா? இங்கதான் இருந்ததா? வெளியில காணமேன்னு பார்த்தேன். நேற்று போன விஷயம் என்னாச்சு? நீ சொன்ன விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டேன். நல்ல வேளை இந்த புது எஸ்ஐ பசங்க எல்லாம் இடையில நுழைஞ்சு காரியத்தை கெடுக்கல. நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். கேளு. அவங்க எப்படி நம்ம ஸ்டேஷனுக்கு ஒத்து வருவாங்கல்ல? எங்க நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னைக்கு முளைச்ச காரானுங்க. இவனுங்க எல்லாம் உம்ம லெவலுக்கு வர்றதுன்னா என்ன விளையாட்டா? அதை சொல்லு. 26 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் சீட்ல உட்கார்ந்துருக்கேன். சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கே 20 வருஷம் உழைக்க வேண்டியிருந்துச்சு. உனக்கு தான் தெரியுமே. இப்ப என்னடான்னா ஒரே 1 வருஷம் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல ஓடி விளையாடிட்டு சப் இன்ஸ்பெக்டர் வந்துடுறானுங்களே. அது என்ன சிஸ்டமோ புரியவே மாட்டேங்குது தர்மராஜ். டியூட்டியில இருக்கிறதே மறந்துட்டையா. நம்ம சிஸ்டத்துல வந்த எஸ்ஐகளுக்கு இருக்கிற அறிவு என்ன, அனுபவம் என்ன, வயசு என்ன, வாய் திறமை என்ன. இப்ப பால் குடிக்கிற பசங்களை எல்லாம் எஸ்ஐன்னு அனுப்பிச்சிடறானுங்க. பொது ஜனங்கள்ட்ட ஒரு பயபக்தியே இல்லாம போயிடுச்சு. வேலைக்கு வந்து முழுசா 2 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன திமிரு அவனுங்களுக்கு. ஒரு சில அப்படித்தான் இருப்பானுங்க, போக போக சரியாயிடுவானுங்க. அதுவும் சரிதான். நம்ம போற இடங்களுக்கு 2 நாளைக்கு இந்த பசங்களையும் கூட்டிட்டு போனா சரியாயிடுவானுங்க. வரட்டுமா? சொல்ல மறந்துட்டேன். உங்க வீட்டுல என்னாச்சு? பயப்படாதீரோ, கோழி வேணும்னு கேட்டாங்க. வர்ற வழியில ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். இந்நேரம் 1/2 டஜன் கோழியாவது வீடு போய் சேர்ந்திருக்கணும். எல்லாத்தையும் ஏன் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்? இங்க 2 கல்லி இருக்க கூடாது? சின்னதுக்கா 2 என்ன 4ஆவே அனுப்பிச்சிடுவேன். பாவம், முழுகாம இருக்காயா? சின்னதுமா? ஆமாயா. அடேங்கப்பா, ஸ்டேஷன்ல நீர் வேலை செய்யறீரோ இல்லையோ? பகவானே, அடிக்க மாட்டேன்றியா? என்ன சொன்னா? ரோடு கீழே வந்து கிடக்குது, நான் கவனிக்கிறேன் சார். சத்தியமா நான் கவனிக்கல சொன்னேன். நான் அந்த ஊருக்கு புதுசுங்க. அந்த மூலம் கிடக்குதா கிடக்குதா? ஆமா சார். அப்ப இவன் கவனிக்கிறேன் சொல்லி உண்மை கூட இருக்கலாம் இல்லையா சார்? இவன் மகா திமிர் பிடிச்சவன் சார். உனக்கு எப்படியா தெரியும்? முன்னப்பின் நாள் பார்த்திருக்கியா நீ? தப்பு பண்ணா கூட்டி வந்து கேஸ் புக் பண்ணிக்கிறது. அதை விட்டுட்டு இப்படி தனிமொழி தெரியும் உடைக்கிறதுக்கு யாரையும் அவங்க அதிகாரம் கொடுத்தது? காட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டா என்ன வேணாலும் செய்யலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கற்பழிப்பு, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கொலை, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே லஞ்சம், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சாலைக்கடை. காலம் காத்தால பத்திரிக்கை திறந்தா 10 பத்தியா இருத்தாலே எழுதுறாங்க. டிபார்ட்மெண்ட்ல நாடுகளையா? இத பாரு, இந்த ஸ்டேஷன்ல இனிமே யாரும் கை நீட்ட கூடாது. கவனிச்சுக்கோ. உனக்கு எந்த ஊரையா? செங்கல்பட்டுங்க. இங்க வந்து எத்தனை ஆகுது? 2 வாரம் தாங்க ஆகுது. முதல்ல இடங்களை தெரிவித்து கொண்டு வந்தீங்க. சரிங்க சார். சரி போ. பெரிய ஐஜி நினப்பு துறைக்கு நடைய பார்த்தியா? இதுதான் நேர்மையான நடையா. நாம நடக்காத நடையா கடற்கரை சுண்டா காப்பையா. பெருமாள், இந்த சிங்கார சமாச்சாரம் என்ன ஆச்சு? என்ன அது? நான் கேட்கிறேன், பேசவே மாட்டேங்கிறேன். ஆடு மாதிரி 4 பூரா மெல்லிட்டே இருக்கே. வெத்தலை பாக்கு போடுறதுக்கு ஒரு டைம் இல்ல. இத்தனை வருஷமா குத்த கொட்டுறீங்க. இதெல்லாம் சொல்லி தரணும். இத பார், இந்த வெத்தலை பாக்கு, சிகரெட் இதெல்லாம் டியூட்டி டைம்ல நீங்க பண்ண கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? போ போய் துப்பிட்டு வாய் கழுவிட்டு வா.
ஏப்பா பாபு, ரவியும் நீயும் ஒன்னாவே படிச்சு ஒன்னாவே வளர்ந்துட்டீங்க. உத்தியோகம் வேற ஒரே ஸ்டேஷன்ல கிடைச்சு போச்சு. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சது இல்ல. இவ்வளவு விருந்து ஒரு வேலைக்காவது அவங்க வந்து சாப்பிட்டுருக்கானா? துறைக்கு தனியா ஒரு ரூமு, ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு. கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து சாப்பிடுவாராம். அந்த ரசத்தை கொஞ்சம் ஊத்து. அந்த சாம்பார் ரவின்னு பேரை சொன்னா போடும், உடனே குழப்பிடுவிய. அது சரிப்பா, இல்லையே இவங்க கல்யாணத்தை தள்ளி போடணும். பாருப்பா, என் கண்ணு மூடுறதுக்குள்ள சட்டு புட்டு ஏதாவது பண்ணுங்க. அது சரி, நீ தூங்கும் போது கூட தான் கண்ண மூடுற, அதுக்காக இன்னைக்கு ராத்திரியே கல்யாணத்தை வச்சுக்கோங்க. ஏன் பாட்டி, என்னமோ நான் வேண்டாங்கிற மாதிரி சொல்றிய? அங்க கேளு. இதெல்லாம் போய் அவட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிய? சமைச்சதுல இருந்து காத்துக்கிட்டு இருக்கா பாட்டி. இத பாட்டி, நானே தவிர பயங்கரமா பேசுறீங்க. தாத்தா கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. என்ன சாயத்துல இருந்து மாப்பிள்ளை காருங்க. அவருக்கு இன்னைக்கு நைட் எப்படி 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 சாருக்கு எப்பப்ப நைட் டியூட்டி, எப்பப்ப டே டியூட்டி நீங்க தான் ரெஜிஸ்டரே போடுறதா? அது சரி பாட்டி, இது ரொம்ப டேஞ்சர். இனிமே தாங்காது. சட்டு போட்டு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். நாளைக்கு ஐயரை பார்த்து ஒரு நாள் வைக்க சொல்லு. என்னங்கிற நீயே வைக்கம் சார், நான் இவ்வளவு சொன்னேன். ஐயோ ஐயோ, ஐயரை வேணுமா? சாப்பிட் சாப்பிட் சாப்பிட். மேனியனே கூலி தோலை இறக்கி செட்டு முனுசாமி, முனுசாமி. சார் கூப்பிட்டீங்களா சார்? ஏயா தூங்கிட்டா இருந்த? இல்ல சார், கொஞ்சம் லைட்டா அசந்துட்டேன். உள்ள பொண்ணுகள்லாம் என்ன பண்றாளுங்க? லாக்கப்ல வேற என்னத்த பண்ணுவாளுங்க? உட்கார்ந்துட்டாளுங்க. டிவி கீவி ஏதாவது கேட்டா வாங்கி கொடு. டிவியா? எது டிவி? நான் சொன்னேன் டீக்கு ஏதாவது கேட்டா வாங்கி கொடுன்னு. வாங்கி கொடுத்தானே, ஒரு சிகரெட் கூட கேட்டா. சிவகாமி தான் கேட்டிருப்பா, வாங்கி கொடுத்தியா? சார், கழுதைகிட்ட எல்லா சங்கதிகளும் உண்டு, சும்மா சொல்லப்படாது. தண்ணி போட்டா அதேங்கப்பா ஆளை பிடிக்க முடியாது. நாக்கு கீழே விழுந்துற போகுது. சரி சரி, இப்ப நீ என்ன பண்ற? வெளி வராண்டாவுல போய் நிக்கிற. வெளிசாமத்துல போய் வராண்டாவையா? எதுக்கு சார்? சொல்ல விடையா? சொல்லுங்க சார். கொட்டு கொட்டுன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தா தூக்கம் வருதியா? நான் கொஞ்சம் பொழுதுபோக்கா அவளோட பேசிக்கிட்டு இருக்கேன். யாருனாச்சும் வந்தா ஒரு குரல் கூட. என்னன்ற என்ன சிரிக்கிற? என்னமோ உலகத்தில் இல்லாத அதிசயத்தை கண்ட மாதிரி. இந்த கலைப்படைய சபலத்துக்கு நான் கூட அவசப்பட வேண்டியதா இருக்கு. என்ன கூட போக முடியா? ஆமா, உன்னை நான் முன்னப்பின்ன பார்த்ததே இல்லையே. ஆமா, ஊருக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. நீங்க எப்படி பார்த்துக்க முடியும்? 2 நாள் தான் ஆகுதா? ஒரு பேரு அதான் மினியாரே போட்டிருக்கிற. உனக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20 வயசு இருக்குமா? குழந்தை புள்ள. குழந்தை பிள்ளையாச்சு வெளியே விட்டுற போறீங்களாக்கா? சும்மா புள்ள. கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் நீரே பண்ணிக்க போறீரா? என்னது திடீர்னு வயிற்ற கலக்குது? என்ன பண்ற? தண்ணி வருதோ ஐஸ் வருதோ? எப்பா மின்மினி, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்ப? சாதாரணமா ஒரு 30 ரூபாய் போகும் சார். நைட்டாப்னா ஒரு 50 ரூபாய் வரும். வீட்டுக்கு போறவங்க மனசை பொறுத்தது. அங்கிட்டு தானா? இல்ல, கொட்டையா கொடுக்குறாங்க. பார்ட்டிக்கிட்ட 30 ரூபாய் வாங்குறாங்க சார். அதுல 10 ரூபாய் லோன் இருக்கு, 2 ரூபாய் கூட்டு வர பையனுக்கு, 2 ரூபாய் போலீஸ்காரனுக்கு. எவ்வளவு ஆச்சு? 10 2 12 12 2 14. 14 ஆச்சா? 6 ரூபாய் ரூம் வாடகை. ஆனா எங்க கையில 10 ரூபாய் கொடுப்பாங்க சார். அநியாயமா இருக்க. ஏன் பிள்ளை 30 ரூபாய் வாங்கிக்கிட்டு 10 ரூபாய் தானே கொடுக்குறானுங்க? ஆமா, நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுக்கிட்டா என்ன போராடலாம்ல? ஊர் வாரத்துல வந்து நீ கோடிப்படுத்தீராக்கா? சத்து சும்மா கிடத்தீரா? வாய வச்சுக்கிட்டு அடக்கம். பேசும்போது குறுக்க பேசாதேன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன குறைச்சல் இல்ல? தமிழோட ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? ரெக்கார்டிங் அடிக்கிட்டு இருந்தேன். அடிச்சக்கர் ரெக்கார்ட் டான்ஸரா நீ? எங்க எழுந்திரிச்சு ஒரு ஆட்டம் ஆடு பார்க்கலாம். ரெக்கார்டு? ரெக்கார்டு இல்லாம ஆட மாட்டியா? எப்படிங்க? சிவகாமி, உனக்கு தான் பாட வருமே, ஒரு பாட்டு பாட.
செம்மறி ஆட்டுக்கு திண்டாட்டமா குள்ள நரிக்கு கொண்டாட்டமா 4 காசு சம்பாதிக்க டைம்ல வாரி கொண்டு உள்ள வச்சுட்டு பாட்டு வேணுமாம்ல பாட்டு நீ வேலை பாப்பீரா எதுக்கு சார் அவங்க எங்களை கேட்டுக்கிட்டு நீங்களே ஒரு பாட்டு பாடுங்களேன் நானா பாடுங்க சார் போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் ஐயா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் ஐயோ 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 நல்லா இருக்கா ரெக்கார்ட் டான்ஸுக்கு பாடுற பாட்டா இது ஏன் இதுவும் ரெக்கார்ட்ல வந்ததா பாரி மாதிரி இருக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் பாடுங்களா சுறுசுறுப்பாவா பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ போடவ நல்லால அந்த வழியிலே ஒரு மனுஷன் வந்தாலே நான் மயங்கி நின்னியா மூச்சு நல்லாலே கொண்ட பக்கரமார பக்கர அவர்க்குள்ள காட்டுங்கள அவ பேண்ட் தந்தா சட்டை தந்தா போட முடியல அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழட்ட முடியல பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ போடவ நல்லால அந்த வழியிலே ஒரு மனுஷன் வந்தாலே நான் மயங்கி நின்னியா மூச்சு நல்லாலே கொண்ட பக்கரமார பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி அவ போடவ நல்லால பெருமாள் பெருமாள் ஐயா பத்மா கொஞ்சம் சீக்கிரம் வரியா ப்ளீஸ் உன்னை டிராப் பண்ணி நான் டியூட்டிக்கு போக வேணாமா கமான் இதோ வந்துட்டேன் கத்துவியே காலங்காத்தால ஆமா நீ வேலை பாக்குறது நம்ம முதியோர் இல்லத்துல இதுக்கு என்ன சிங்கார வேண்டி கிடக்கு அங்க இருக்கிறது கூட கழங்கட்டுங்க இன்னைக்கோ நாளைக்கோ தேவசம் சாயந்தரம் வரல ஷூர் மேல மண்ணை கொடுத்துருக்கலையா என்ன என்ன டியூட்டி டைம்ல லாக்அப் ரூம்ல போய் ராத்தல் பொண்ணுங்களோட லூட்டி வச்சுட்டு இருந்தியாமே ஏதோ ஸ்டேஷன்ல தூங்கிடப்படாதேன்னு டைம் பாஸுக்காக உள்ள போய் ஏதோ பண்ணிட்டு இருந்தா அதுக்கு மெமோ கொடுத்துட்டாரா ஏன் நீ கூட போன வாரம் லாக்அப் இருந்த திரிதா பொண்ணு கூட எப்படி சத்தம் போட்டு பேசுறேன் நான் பாத்துறேன் இப்போ அவங்க நினைச்சு பார்க்கணும் எல்லாத்தையும் ரகசியமா செய்யறது எங்களுக்கு மாத்திரம் மெமோ கிளிக்கிறதா நானையா கொடுத்தேன் அவன் கொடுத்துருக்கான் எல்லாம் ஒண்ணுதான் கழுத விட்டையில முன்னு விட்ட வேற பின்னு விட்ட வேறயா அவன் கிடக்குறான் போட்டி பைய ஒண்ணு இல்ல என் வெத்துல உன் பேட்டுல ஒட்டிக்கிட்டு இருந்தது தட்டி விட்ட தப்பு ஒண்ணு இல்லையே என் வெத்தல இங்க ஒட்டிக்கிட்டு இருந்தது தட்டி விட்ட தப்பு ஒண்ணு இல்லைங்களா பெருமாள் ஐயா பேசாம ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்க வேண்டியதுதானே அதாங்க ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் செஞ்சுக்கணுங்க இந்த வயசுலயா என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க 57 எல்லாம் ஒரு வயசுங்களா ஹலோ ரவி சார் இருக்காங்களா நீங்க யார் பேசுறது பத்மா கொஞ்சம் இருங்க கூப்பிடுறேன் அவரை கட்டிக்க போற பத்மா பேசுறேன் அவர் ரூம்ல பொம்பளை குரல் எல்லாம் கேக்குது அவருக்கு சௌரியப்படும்னா ஒரு 2 நிமிஷம் கிட்ட பேசுவாரா டியூட்டி டைம்ல ஸ்டேஷனுக்கு எல்லாம் போன் பண்ண வேணாம்னு எத்தனை தடவை சொல்றது சரி சொல்லு என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு சாயந்தரமாவது தரிசனம் கிடைக்குமான்னு கேட்கத்தான் வேற என்ன இருந்து ரொம்ப நாள் ஆச்சா எனக்கு ஒரு நாள் தானே பார்க்கல ஆமா ஒரு நாள் அதாவது 24 மணி நேரம் அதாவது 1440 நிமிஷம் அதாவது
உனக்கு எந்த ஊரு? இந்த ஊர் தாங்க. அப்பா பேரு? மாணிக்கம். என்ன பண்றாரு? துணி கடை வச்சிருக்காரு. இவங்க அப்பன் கடையில எல்லா துணியும் வித்து போச்சு போல் இருக்கு. காரணம் நல்லா இருக்கு. என்ன மெட்டீரியல் இது? ஏய் சார், ரவி சார் இன்னும் வரல? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நேத்து ஒரு ஃபைல் கேட்டிருந்தாரு. இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் ரூம்ல தேடிட்டு இருந்தேன், இப்பதான் கிடைச்சது. ஏன் புள்ள இவ்வளவு நேரமா ரெக்கார்ட் ரூம்ல உட்கார்ந்திருந்த? தெரிஞ்சா வந்திருப்பனே. என்ன சொல்றீங்க? சிரமம் இல்லாம எடுத்து கொடுத்திருப்பனேன்னு சொல்ல வந்தேன். அது எங்க கொஞ்சம் கைய நீட்டு. எதுக்குங்க? அட நீட்டுன்ற. பூசி ரெக்கார்ட் ரூம்ல இருந்த பாரு, அதான். சரி சரி, இந்த ஃபைல் அவர் டேபிள்ல வச்சுட்டு போறேன், வந்தா கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ஏன் எங்க டேபிள்ல வச்சா இருக்காதா? ரெக்க வெட்டி பறந்துருமா? நீ வச்சுட்டு போ, நான் கொடுத்துக்கிறேன். ஐயா ஐயா ஐயா, சும்மா சொல்லப்படாது, நல்லா தான் இருக்கா. ஆனா கழுத கொஞ்சம் நெருங்கி பழக மாட்டேன்றா, அதான் ஒரு குறை. இவன் என்ன ஃபைல கேட்டான்? அடக்கு, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். பயப்படாம சொல்லு, என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கலையே. என்னப்பா ஒண்ணு நடக்கல? உங்க ரெண்டு பேரும் பார்க்கல வச்சு பலாத்காரம் பண்ணல? பலாத்காரமா? என்ன சார் சொல்றீங்க? ஐயோ, என்ன காப்பாத்துங்க. நீ பார்க்கல கூச்சல் போடல? ஓ, அது சொல்றீங்களா? போட்டேன். என்னம்மா அது குழப்பமா இருக்கு? கொஞ்சம் விவரமா சொல்லு. நாங்கெல்லாம் இந்த முரளிதான சபாவை சேர்ந்தவங்க சார். புதுசா ஒரு நாடகம் போடுறோம். பார்க்ல ஒதுக்குப்புறமா உட்காந்து ஒத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் உள்ள பொண்ணு இங்க இழுத்துட்டு வந்துட்டாங்க சார். என்னது, நாடகத்துக்கு ஒத்திகை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமா சார். அறிவு வெட்டவன்களே, வாயை திறந்து ஐயா மார்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. எங்க சார் சொல்ல விட்டாங்க? மொத்த இங்க கூட்டி வந்துட்டாங்களே. ஏன் சார் ரவி, ஒரு கேஸ புக் பண்றதுக்கு முந்தி என்ன ஏதுன்னு கூட விசாரணை பண்ண மாட்டீங்க? காலங்காத்தால பெருசா கேஸ் முடிச்சிட்டு வந்திருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஒத்திகை பார்க்கற நாடகக்காரங்க. ஐயோ, கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணும் சார். சரி சரி, போய் வேலையை பாருங்க, போங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? ரேப்ஸ் எல்லாம் பார்க்கல வச்சா ஒத்திகை பார்ப்பாங்க. வேற இடம் கிடைக்கல? போங்க. எப்படி நம்ம செட்டப்? செட்டப்பா என்ன சொல்ற? இந்த ரெண்டு எஸ்ஐ பசங்களும் விரட்டி என்னால தாங்க முடியல. இன்னைக்கு அந்த பக்கம் தான் ரோந்து வருவாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். நான் தான் இந்த நாடகத்தையே நடத்தினேன். நினைச்ச மாதிரி வசமா மாட்டிக்கிட்டாங்க. என்ன அதெல்லாம்? பின்ன என்ன? ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுதா? யாரு அது? போன மாசம் ஒரு நாள் பேத்தல் கேஸ்ல புடிச்சு உள்ள போட்டோமே, அந்த பொண்ணாங்க. அடையாளமே தெரியலையா? நீர் இருட்டுல பார்த்தது. பாருங்க சார், அநியாயத்தை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். அது விபச்சார விருதுதானே உங்களுக்கு பக்காவா தெரியும். நீங்களே பாருங்க. இது எத்தனை நாளா வந்துட்டு இருக்கு? எத்தனை நாளாவா? 3 வருஷத்துக்கு மேல ஆகுது சார். நீங்க முன்னாடியே ரிப்போர்ட் பண்றீங்களா? பண்ணுமே, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொன்னா உங்க ஸ்டேஷன் ஆளுங்களே அங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. நீங்க புதுசா வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்களாச்சும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தா தான்.
என்ன பாத்துக்கிட்டே இருக்க? கபகபான்னு இருக்க. பகல் ஆச்சுன்னா உனக்கு ஒரு சுறுசுறுப்பே கிடையாது. யாரம்மா நீ? ஏன் அழுகுற? என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னமா நீங்க தான் என்ன காப்பாத்தணும். பாருமா, காலங்காத்தால் திடுதிப்புன்னு வந்து காப்பாத்துனா எப்படி? நீ யாரு? எங்க இருந்து வர்ற? உன்னை யாரு அனுப்பிச்சு வச்சது? చెప్పేది అన్నయ్య. எப்படியாவது செப்பு. உள்ளவா, உட்காந்து பேசுவான். கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு போ. தைரியமாவா? நம்ம வீடுதான். தண்ணி சாப்பிடுறியா? దేవుడా, ఆ పழக்கம் నాకు లేదు. அடி செருப்பால. நான் என்ன பிராந்தி விஸ்கியா கேட்டேன்? குழா தண்ணி குடிக்கிறியான்னு கேட்டேன். ఇక్కడ కుళాయిలెல்லாம் தண்ணி వస్తుందా? தங்கி பாரு. ரீட்டா, பாப்பாவுக்கு ஒரு லோட்டா ஐஸ் வாட்டர் கொண்டா. இப்ப சொல்லு, நீ யாரு? எங்க இருந்து வர்ற? నేను ఆంధ్రా నుంచి వచ్చాను. అక్కడ ఒక ఆళ్ళు என்ன பார்த்து నువ్వు శ్రీదేవి అలాగా ఉన్నారని చెప్పి ఇక్కడ కూర్చాను. ஸ்ரீதேவி மாதிரி இருக்கிறேன் நான் சொன்னா மூதேவி. ஸ்ரீதேவி எல்லாம் உன் முன்னால நிக்க முடியுமா? நெசமாண்டி? ஆமாண்டி. உன் கண் என்ன, உன் மூக்கு என்ன, உன் வாய் என்ன, அது என்ன, இது என்ன? யாருக்கு இருக்கு இந்த பியூட்டி? இல்ல நான் கேக்குறேன். வலிது. சரி, மேல விஷயத்த சொல்லு. அந்த ஆளை நீங்க கூட்டியாந்து ஒரு 2 நாள் ஹோட்டல்ல வச்சு நினைச்ச சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து நேரா இங்க வந்திருக்க வேண்டியதானே? இந்த வீட்டுக்கெல்லாம் விசிட்டிங் கார்டு அடிக்க முடியும். டாக்ஸில ஏறி உட்கார்ந்து போன நேரா இங்க கொண்டாந்து விட்டுறான். ஆமா, அப்புறம் என்ன ஆச்சு? அந்த ஆளு என்ன மோசம் மட்டும் ஓடி போயிட்டான். ஹோட்டல் மேனேஜர் உங்களை பார்த்தா நீங்க உதவிங்கன்னு చెప్పారు. అన్నయ్య, உன்னை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி உன்னாரு. నువ్వు కూడా என்ன மோசம் பண்றாத அண்ணய்யா. ஐயோ ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. இங்க காலடி வச்சுட்டேல்ல, கவலைய விடு. ஆனா ஒண்ணு, அண்ணையா கண்ணையாலாம் கூப்பிடப்படாது. மச்சான்னு கூப்பிடு, இல்ல அத்தான்னு கூப்பிடு, இல்ல உன் பாஷையில மாமோயின்னு கூப்பிடு. மாமோய் எப்படி எப்படி? இன்னொரு வெக்கப்படுறியா? இந்த வீட்டுல பொம்பளைங்க வெக்கப்படுறத நான் பார்த்ததே இல்ல. நீ கடைசியா ஒரு தடவை வெக்கப்பட்டுரு. பையா ஐயா, இது எப்படி நீ கொடுக்க? தேல் கொடுக்கு. இங்க வேலை செய்யற குறவாடு. ஏய், பாப்பாவை மேல கூட்டிட்டு போய் ஸ்பெஷல் ரூம் செட்டப் பண்ணு. இத பாருமா, நீ மேல போய் நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. நான் சாயந்தரம் வந்து பாப்பேன். நீ ஒத்து பையன் நல்லா இருக்கிறான். உடனே கீழே வந்துடணும். இல்ல இது என்ன சீட்டு? பாத்து போமா. வணக்கா. நல்லாத்தான் இருக்கா. வயிறு கொஞ்சம் உபன மாதிரி இல்ல? நீதான இருக்கியா? சும்மா டபாய்க்காத. எத்தனாவது மாசம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன வயிறு எப்படி இருக்கு? தண்ணி கேஸா இருக்கும். என்னங்க நீங்க இன்னைக்கு தான் வந்திருக்கிற, அவகிட்ட போய் கலாட்டா பண்ணிட்டு போங்க போங்க, போய் வேலை பாருங்க. சரியாதானே இருக்கு. பயந்துட்டேன். நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவுக்குமே பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன். அதான் பயம். நீங்க பூ போல பாத்துக்கிறேன். சுத்தமா எடுத்துட்டேன். அக்கா, இங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க போல இருக்கே. எல்லாம் கூட்டி ஒரு 20 பேர் இருக்கும். 20 பேரா? நீ பயப்படாத, அதான் நான் இருக்கேன்னு சொன்னேன்ல. இரு, குளிச்சுட்டு வரேன்.
ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்தமத்தான் கைகளிலே என்ன இவள இல்லையா உன்னதான் என்னடா கொஞ்சம் வாயேன் எதுக்கு வேற எதுக்கு முதல் தேச்சோடத்தான் ஏக்கா எனக்கு வெக்கமா இருக்குது அடி சேர்ப்பா வானா வருவியா ரொம்பதான் பிகு பண்ணிக்கிட்டு வாடிங்க சரியான மஜாரி போல் இருக்கு ஏட்டையா உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்பலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. அனுப்ப வேண்டியதானையா? ஏதாவது தொந்தரவு இருந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு போறேன். நீங்க இருக்கும்போது என்ன தொந்தரவு எனக்கு வரும்? தொந்தரவே நீங்க தான். தமாஷா நாளியோ அது இல்ல, ஒரு புது முகம், நல்ல முகவெட்டு கின்னு இருக்கும். ஏதாவது சினிமா படம் எடுக்க போறியா? சினிமாவா? படம் எடுத்து எவன் பேய அலையிறது? நம்ம லைன்லங்க ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கிருக்கா. இத முன்னாடியே சொல்லி தொலைக்க கூடாது. இப்ப நான் என்ன பின்னாலையா சொல்லிட்டு இருக்கேன்? பையா பையனா? ஆனாலும் ரொம்ப டபாச்சு. உங்களை மேல கூட்டிட்டு போறதுக்காக பையனை கூப்பிட்டேன். இதுக்கு எதுக்குயா பையன்? எனக்கு தான் இங்க கீழே மேல எல்லா இடமும் தெரியுமே. ஏய் சிவகாமி, இப்ப நீ இந்த வீட்லயா? எந்த வீடு தான் என்ன சார், குழப்பம் நடந்தா சரிதான். கரெக்ட் கரெக்ட். இரு வந்துடுறேன். என்ன ஏட்டையா? பாவம் புதுசு, அந்த மறுப்பிடாதீங்க, பயங்கர போகுது. நீ ஒண்ணு என் சர்வீஸ் தெரியாம பேசுறிய புள்ள, நான் பாத்துக்கிறேன். என்ன மூன்றாம் படையில சீரேறி நிக்கிற மாதிரி ஒதுக்கியே நிக்கிறேன்? நீ பெரிய கமலதாஸ், நான் சொன்ன உன்ன பக்கத்துல வந்து கொண்டு நீ நிறைய சினிமா பாப்பியா? 3ஆம் பிறையில் 3 பேரும் பார்த்தேன். உனக்கு என்ன 3 பேர் கூட்டு போயிருப்பான். அது சரி, நீ தள தளன்னு மாம்பழம் மாதிரி இருக்கியே, உனக்கு எந்த ஊரு? பள்ளி. அதான பார்த்தேன். பேரு மல்கோவா. மல்கோவா? எல்லாம் மாம்பழம் மயமாவே இருக்க. அது எங்க நைனா எங்க அம்மாவை சந்திச்சது மாந்தோப்புல, நான் பிறந்தது தென்னந்தோப்புல. பார்த்தாலே தெரியுது. வளர்த்திய சரி, சும்மா என்ன பத்தியே கேட்டுக்கிறீங்க. உன் பேர் என்னையா? என் பேரை சொன்னா உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீ சொல்லியா? நான் வச்சுக்கிறேன். நீ வச்சுக்கிறியா? அழகிய சிவ சிதம்பர திருக்குற்றால தென்காசி பெருமாள். என்ன இதுக்கு அப்பா பெரிய பேரு பரம்பரை. சரி, இம்மாம் பெரிய பேரை வச்சுக்கணும், என்னையா வேலை பாக்குறேன்? இதான் ஏட்டு. கேட்டா? கேட்டா? போலீஸ் ஏட்டுன்ற? ஐயோ ஐயோ, போலீஸ் தெரிஞ்சவனா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர? இந்த மாதிரி இடத்துல தானே எங்களுக்கு வேலையே. அது என்னையா வேலை? எவ்வளவோ வேலை, அதெல்லாம் சொல்ல முடியுமா? ரகசிய போலீஸ். ஆமா, உன் மேலதிகாரி உன்னை திட்ட மாட்டாங்க? அவங்களுக்கு இதே தானே வேலை. அட நீ ஒண்ணு மேலதிகாரியாவது கீழதிகாரியாவது. இப்ப வர்ற பசங்கள்லாம் சின்ன பசங்க, ஒரு இளவும் தெரியல. நாங்க கேச பிடிச்சா அவனுங்க பேரை தட்டிட்டு போடுறானுங்க. அவனுங்க தொல்லை தாங்காம தானே அப்பப்ப நான் இப்படி வந்துடுறது. பெருமாளு, உனக்கு ஆனாலும் தைரியம் ஜாஸ்தியா? அப்பா, இது என்ன இந்த ஆட்டம் ஆட்டுற? இது எங்க போலீஸ் ஆட்டாச்சே, உனக்கு எப்படி வருது? அது எங்க பரம்பரை? எல்லாம் ஆட்டோமேட்டிக். பயங்கரமான பரம்பரை. உட்காரு. உட்காந்து இருக்கிறேன். அட இங்க உட்காருண்ணா. இங்கயா? பின்ன என்ன, நீ உட்கார்றதுக்காக ஒரு கிரவுண்டா வாங்க முடியும்? ஒரு பிரியம் தானே, உட்காரு. சீக்கிரம்.
சங்கு இந்த வெயிட்டே தாங்க நீங்க என்ன ஒரு ஆம்பளை ஏண்டி என்னடா என்ன டாவா ஒரு பிரியம்மா நீ பேசிட்டே இருப்பிய மல்கோ நீ மஞ்சள் கிஞ்ச தேய்ச்சி குளிக்கிறது இல்லையா மஞ்சள் இல்லையா நான் அதிகமா குளிக்கிறதே இல்ல டிரைவாஷா திரும்ப பின்னால உனக்கு எந்த ஊரியா இப்ப போய் எந்த ஊரு ஏன் ஊருன்னு அடேங்கப்பா எவ்வளவு கொக்கி இதுக்கே நேரம் சரியா இருக்கும் போல இருக்க அப்பா உன் தொழிலுக்கு இவ்வளவு கொக்கி எதுக்கு வந்திருக்கிறது நான் தான் இந்த ரவிசங்கருக்கு தெரிஞ்சது அப்போ வேலைக்கே உல வச்சு ஜாகிரதை ஏயா நீங்க டிபார்ட்மெண்டோட பேரை கெடுக்கிறதுக்கு என்ன வரீங்களா ஊருக்கு நடுவில் ஒரு விபச்சார விரும்பி அது முக்கியமான கஸ்டமர் ஒரு போலீஸ்கார் வெட்டமான ஒரு என்ன அதுக்குள்ள புறப்பட்டீங்க ஐயோ எப்படி என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கட்டையை நான் பார்த்ததே இல்ல வைரம் பாஞ்ச கட்டைன்னு நான் சொல்லல இன்னும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க உங்களுக்கு குரலே மாறி போச்சு அதெல்லாம் ஏயாக்குன்ற ஆமா இது எப்படி கணக்கிலேயே வச்சுக்கிட்டோமா எதுல வேணாலும் வை சீக்கிரமா உன் கணக்கு தீர்ந்துடும் முடிச்சு விட ஐயா மூதேவி நல்லதில்ல பாத்து என்னடா புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் இங்க எதுக்கு வர்றான் இங்க வேற எதுக்கு வருவானுங்க அது சரி நீ போய் ரெடி பண்ணு போ வணக்கம் 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 நானே வந்து உங்களை கண்டுக்கலாம் இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க வாங்க வாங்க உட்காருங்க நான் உட்காரத்துக்கு வரல அவசரம் உன் பேர் பெரிய யார கேட்டாலும் சொல்லிருப்பாங்க ஐயா புதுசு அதான் என்னையே கேட்டுவிட்டீங்க ராஜபாத் ரவிசங்கர் இந்த வட்டாரத்திலேயே பிரசித்தம் சின்ன குழந்தைய கேட்டா கூட சிரிச்சுக்கிட்டே சொல்லும் நீதான் அது நானேதான் அசல் ஒரிஜினல் போலிகளை கேட்டு ஏவராதீர்கள் சொன்னாங்க எப்படி இந்த மூணையும் நம்மள மாதிரி பெரியவாளுக்குன்னே வச்சிருக்கேன் வெளியில விட்டுறது இல்ல அதோ பின்னாடி நிக்கித அதுக்கு இனிமே தான் அரங்கேற்றம் நீதான் நட்டுவாங்கம்மா குறும்பு குறும்பு ஆமா ஆந்திரால இருந்து புதுசா ஒரு உருப்படி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஏட்டையா சிபாரிசா வந்தது கரைச்சிட்டு அதெல்லாம் ஐயாவுக்கு சரிப்பட்டு வராது உடம்பு கட்டுடும் ஆமா இங்க மொத்தமா எத்தனை உருப்படி வச்சிருக்க அது வந்து பர்மனண்டா ஒரு 15 உருப்படி இருக்குதுங்க அதை தவிர டெம்பரவரியா ஒரு 5-6 இருக்குது வெளியில டீலக்ஸ் ஸ்பெஷல் என்று ஓடிக்கிட்டு இருக்கு அதுல பாருங்க நான் தொழில ஒழுங்கா நேர்மையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த தப்பு தண்டாவுக்கு எல்லாம் போறது இல்ல ஏட்டையா சொல்லி இருக்கிறீங்க அப்போ இந்த பர்மனன்ட் 15 இங்கதான் இருக்க பின்ன இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில இதுகளை நான் தானே கட்டி மேய்க்க வேண்டியிருக்கு நம்பி வந்துட்டாளுவ வெளியே விட்டுற முடியுமா துட்டு வாங்குறல என்ன துட்டு பொல்லாத துட்டு எத்தனை பேரை தொண்டை கட்ட வேண்டியிருக்கு பாரு ராஜபாட் ரவிசங்கர் இந்த பொண்ணுங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தள்ள வேணாமேன்னு உனக்கு கொஞ்சம் டைம் தரேன் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள பிசினஸ் க்ளோஸ் பண்ணி இந்த இடத்தில் காலி பண்ணல அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஐயாவுக்கு நான் யாருன்னு சரியா தெரியாத போல இருக்கு இந்த கேள்வியை கேட்கறவனெல்லாம் ஒண்ணு அரசியல்வாதிக்கு வேண்டியவனா இருப்பா இல்ல போலீஸ்காரனுக்கு வேண்டியவனா இருப்பா நீ எந்த கொம்பனுக்கு வேண்டியவனா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல சாயந்தரம் 5 மணி ஞாபகம் வச்சுக்க 5 மணிக்கு
நாளைக்குள்ள காலி பண்ணணுமா? பண்ண வேண்டாம். தர்மராஜ், சும்மா சொல்லப்படாது. நம்ம அரசாங்கம் நமக்கெல்லாம் நன்மையத்தான் செஞ்சிருக்கு. எதை சொல்ற? இல்ல, முன்னையெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஆம்பளைகளாத்தான வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்பத்தான 1-2 பசுமையா நடமாடுது. நம்ம துர்கா மாதிரி வேலைக்கு வேலையும் நடக்குது, பொழுதுக்கு பொழுதும் போகுது. ஆமா, இன்னைக்கு எந்த ஹோட்டல்ல சாப்பாடு? தினம் ஒரே ஹோட்டல்ல ஓசி கொடுப்பானா? அப்பப்ப ஹோட்டலை நான் மாத்திக்கிறது. நீர் ஏன் கேட்க மாட்டீரு? சின்ன வீடு பெரிய வீடுன்னு செட்டப் பண்ணிட்டீரு. அது போட்டும் தர்மராஜ், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு. கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி வேணும்ன்றானுங்களே, அது ஏன்? கேப்பியே, உனக்கு தான் கிளியும் கிடையாது குரங்கும் கிடையாது, அப்புறம் என்ன கேள்வி? ஒரு சந்தேகத்துக்கு கேட்டையா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கிளிய பிடிக்கிறதா குரங்கு பிடிக்கிறதா? என்ன ஏதோ ஒன்ன புடிச்சிட போறேன் இந்த வருஷத்துக்குள்ள. பார்த்து வச்சிருக்கியா? அட, இதுக்குன்னு அலையவா முடியும்? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உன்னை புடிச்சு போட்ட வேண்டியதுதான். சார், அட, உன்னை பத்தான் பேசிக்கிட்டு இருந்தான், நீயே வந்துட்டியா? ஆயுசு 100. என்ன சார்? அவத்த கேளு, விவரமா சொல்லுவாரு. என்ன மாதிரி வளர்றார். ஊர்ல இருந்து ஆவக்கா வந்திருக்கு, வைக்கிட்டீங்களா? வயிறுமா சார், உங்களுக்கு ஆசையா கேக்குற, வேண்டாம் நான் சொல்லுவேன். இதுல வை. அடே அப்பா, எவ்வளவு பெரிய ஊருகா, இதுக்கு சோறு இல்லையா நம்ம கிட்ட? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவக்கா குடுக்கறா, கோங்கரா குடுக்கறா, ஆளு புடி கொடுக்க மாட்டேன்றாளே. இன்ஸ்பெக்டர் நானு, என்னையே கண்டுக்க மாட்டேங்கிற. இந்த விஷயத்துல எல்லாம் உத்தியோகம் பிரயோஜனப்படாதியா? ஒருவேளை வயசாயிடுச்சோன்னு நினைக்கிறாளோ? என்ன சொல்றியா? ஊனா நீ சீக்கிரமா, எனக்கு டைம் ஆகுது, வேலை இருக்கு. இருண்ணா, பரப்பிய எங்க ஆண்டு விழா ஏற்பாடெல்லாம் இருக்கு, நீ அவசரப்படுத்தின எப்படி? இரு வர. நல்லா நோட் பண்ணிக்க. நான் சொன்ன பிளான் படி விஷயத்தை கச்சிதமா முடிச்சிடும். அப்புறம் சாயந்தரம் என்ன வந்து பாருங்க. சில்லற வேணா சில்லற தரேன், சீனிஷம் வேணா சீனிஷம். சீனிஷமே பக்கி. இந்த நினைப்புல அதை போட்டு விட்டுறாங்க. போலீஸ்காரன் ஜாக்கிரதை. விடுவா வைக்கிற யார்கிட்ட? என்ன? 5 மணிக்கு ஒரு பிராத்தல் ஹவுஸ் ரைடுக்கு போறேன். பிராத்தல் ரைடா? என்ன இதுக்கெல்லாம் நீதான் போகுமா? நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் நான் தான் போயாகணும். பார்த்தீங்களா? அதான் ஒண்ணு ஆகுது, நீயே வரி பண்ணிக்கிற. Come on, let's move. என்ன நடுரோட்ல வண்டியை போட்டுக்கிட்டு? என்ன அது நடுரோட்ல? வண்டி ரிப்பேர் சார். இப்ப எடுத்துறோம். ரிப்பேர்னா ஓரம் கட்டி வேலை பார்க்க மாட்டீங்களா? என்ன அது கொஞ்சம் கூட ஒரு சிவிக் சென்ஸ் இல்லாம இருக்கீங்க நீங்க. எங்கிட்டு பேசுற? நீ அங்கே இங்க வந்துடுற. வீட்டுக்கு தான் பார்த்துக்கிறேன்.
இத்தனை வருஷ சர்வீஸ்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அவமானம் ஏற்படாம நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உறுதியான ஆதாரங்கள் இல்லாம நான் எந்த முடிவு எடுத்ததில்லை. நெவர். என் வேலையை பத்தியும் என் ஸ்டேஷனை பத்தியும் எப்பவுமே எனக்கு ஒரு பெருமை உண்டு. பட் இப்போ நடக்கிற காரியங்களை நினைக்கிறப்போ உங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு சார். என் ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டரே கொலை செஞ்சிருப்பாருங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறப்போ எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ரவி இப்படி செய்வார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். இத்தனை வருஷமா என் மேலையும் என் ஸ்டேஷன் மேல இந்த ஊர் ஜனங்களுக்கு இருந்த நம்பிக்கை நேத்து வந்த எஸ்ஐயால கட்டுப்போச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஷன்ல இந்த மாதிரி அத்துமீறின அடாவடித்தனங்களை செய்யற இந்த இளசரோட தொடர்ந்து வேலை செய்யணுமான்னு தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பென்ஷன் வாங்குற டைம்ல எதுக்கு சார் கட்ட பேர் எடுக்கணும்? பேசாம ஒரு ராஜாவ லெட்டர் கொடுத்துட்டு என் கிராமத்துக்கே போயிடலாமான்னு பாக்குறேன் சார். இப்ப வரவங்க என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். ஆலந்தூர் கந்தசாமி மரணம் தொடர்பாக விசாரணை முடியும் வரை சப் இன்ஸ்பெக்டர் திரு எஸ் ரவி தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒப்பம் ஜே ராகவேந்திரன், எஸ்பி. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க சாதாரணமா ஃபாலோ பண்ணிருக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எல்லாத்தையும் விட்டுட்டு என் மேல பழிய சுமத்துறதுலயும் உடனடியா என்ன சஸ்பெண்ட் பண்றதுலயும் நீங்க காமிச்ச ஆர்வம் இருக்க ரொம்ப பாராட்டுறேன் சார். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க அதிகாரத்தையும் சில சில்லறை சலுகைகளையும் வச்சு நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா விசாரணை முடிகிறப்போ நீதி நியாயம் இதுதான் நிற்கும். You will have to take this order back. உன்னை விட நல்லாவே இங்கிலீஷ் பேசினவங்களை என் சர்வீஸ்ல நிறைய பார்த்திருக்கிறேன் கண்ணா. இடத்த காலி பண்ண. என்னடா அது? இன்னும் இருக்க என்னாச்சு? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? அநியாயமா இருக்கு. ஸ்பாட்ல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல. பையன் மேல சுமத்தி நீங்க பாட்டு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க.
மேலதிகாரிகள் எடுக்கிற தீர்மானங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரமும் கிடையாது, அனுபவமும் போதாது. 30 வருஷம் சர்வீஸ்ல இருக்கிற ஒரு எஸ்பி எடுத்த முடிவு இது. ஆஃப்டர் ஆல் ஒரு வருஷம் ட்ரைனிங் காலேஜ்ல பொழுது போக்கிட்டு எஸ்ஐயா வந்துட்டா எதை வேணாலும் கட்டலாமா? என்ன கிடையாது சார். பட் கோ பேக் டு யுவர் வர்க். பாபு, மேலதிகாரிகள் கிட்ட பேசிட்டு போறப்போ சல்யூட் பண்ணிட்டு போகணுங்கிறது கூட உங்க ட்ரைனிங் காலேஜ்ல சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தாங்க சார். Then do it. Bloody bastard. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அம்மா எங்க போயிட்டு வர? எங்கேயோ போயிட்டு வர. இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு வருத்தப்படுற? என்ன ஏதுன்னு விசாரிக்காம பைத்தியக்காரத்தனமா ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போய் இவ்வளவு கவலைப்பட்டா எப்படி? நீ வேணா பாரு, விசாரணை முடிஞ்சதும் கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கத்தான் போகுது. மூஞ்சியில கரிய பூசிக்கிட்டு அந்த பேமானி மூலையில உட்காரத்தான் போறான். பி ஸ்போர்ட்டிவ் யார். கொஞ்ச நாள் உனக்கு லீவ் கிடைச்சதா நினைச்சுக்க. சரி சரி போய் சாப்பிடு போ. பத்மா, நானு கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ரவி, என்னம்மா இது? சின்ன பிள்ளை மாதிரி. ரவி ப்ளீஸ், ரவி ரவி கண்ணல்ல அழாதம்மா. ரவி ப்ளீஸ். என்ன சார், இன்னும் கொஞ்சம் காபி? ஏங்க அவ்வளவு மோசமா இருக்கு? நல்லா இருக்கு. என்ஜாயிங் யுவர்செல்ஃப். அது பரிவாரங்களோட வராம யார் தெரியுமா? சொல்லு. இந்த ஊர்ல பெரிய பணக்கார், எக்கச்சக்க சொத்து, காலி அத்தனை திருட்டுத்தனமா சம்பாதிச்சு ஊர்ல நடக்கிற அத்தனை ஐயந்தியத்தனங்களையும் வாத்தியாருக்கு பங்கு உண்டு. அவன் கோட் பாக்கெட்ல அவனை பெருசா இருக்கு தெரியுமா? ஒரு 5-6 மந்திரியும் அங்கதான் ரூம் போட்டுக்கிறதா பேசிக்கிறாங்க. சுருக்கமா சொல்றதுன்னா he is a crook of the first order. அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ப்பா. நீ வேற என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? நர்ஸ் வேலை வாங்கி தர்ற, டீச்சர் வேலை வாங்கி தர்றேன்னு டீனேஜ் பொண்ணுங்களை அழைச்சிட்டு போய் துபாயிலையும் கல்ஃப்லயும் வைப்பாட்டிகளா வச்சுட்டு இருக்கா. திஸ் இஸ் த லேட்டஸ்ட் ஆன். ஓ காட், ரியலி? சரியான எவிடன்ஸ் கிடைச்ச உடனே ராஸ்கலை உள்ள தள்ளிடுறேன் பாரு. ரவி பாத்துப்பா, இந்த ஊர்ல ரொம்ப செல்வாக்குள்ளவன். அப்புறம் நம்மளே துபாயில வித்துற போறான். துபாயில இட்லி சாம்பார்லாம் கிடைக்கல. ஜஸ்ட் ஹலோ. ஒரு நிமிஷம், இதை வந்துடுறேன். ஹாய் பத்மா. ஹாய் விஜி. ஒரே ஊர்ல தான் இருக்கோம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே முடியறது இல்ல. ஏண்டி, நம்ம கடைசியா பார்த்து என்ன ஒரு 2 வருஷம் இருக்குமா? மேலேயே இருக்கும். ஆமா, நீங்க அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரவிய வாங்க. நீ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரவியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியானு யார் சொன்னா? யாரோ சொன்னா. எதுந்தானா? போயும் ஒரு போலீஸ்காரன் தான் உனக்கு கிடைச்சானா? வேற ஆம்பளையே கிடைக்கலையா? ஏண்டி, போலீஸ்காரன் இல்ல என்ன குறைச்சல? எனக்கு என்னவோப்பா, இந்த காக்கி சட்டை ஒரு அலர்ஜி. ஆமா, அப்புறம் என்னாச்சு? சாரி, சொல்லிருக்கலாம் இன்ஸ்பெக்டர். சொல்லிருக்கலாம். ஓ, பொது சேவையா? ஆமாங்க. சும்மா சொல்லக்கூடாது. வேஷம் வெகு பொருத்தம்.
எதுக்கு இது? மிஸ்டர் ரவி, நீங்க இப்ப போலீஸ் ஆபீசர் கிடையாது, யூ ஆர் வெயிட்டர். வெயிட்டர்ஸ்க்கு டிப் பண்றது என்னோட பழக்கம். ஓ பாட்டி, மகராஜன் நல்லபடியா இருப்பா. இது என்னோட வழக்கம். என்ன சொன்னீங்க? படம் கொடுத்தேன். என்ன? எங்க தலைவர் உன்னோட பேசணும்னாரு. எங்க இருக்காரு? இதோ அங்க. என்ன விஷயம்? உனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன சம்பளம் தர்றாங்க? 800 ரூபாய். ஏன் கேக்குற? மாசம் பூரா நாயா அலையிறியே, இந்த பிச்சை காசுக்கு தானா? இந்த லட்சணத்துல பந்தா வேற. ஐயோ பாவம், 500 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா அதை போய் உண்டியல்ல போடுறியே. பழைக்க தெரியாத ஆளியா? உன் டிபார்ட்மெண்ட்ல அவன் காரு, பங்களா, தோட்டம், துறவுன்னு வச்சிருக்கிறது உனக்கு தெரியாது? இத சொல்றதுக்கு தான் என்னோட பேசணும் நீ. சரி, விஷயத்துக்கு வர்றேன். இன்னும் ஒரு வாரத்துல மறுபடியும் உனக்கு உத்தியோகம் வாங்கி தர்றேன். என்ன சொல்றேன்? அப்படியா? அதுக்கு கைமாறா நான் என்ன செய்யணும்? இப்போ ஒண்ணு வேண்டியதில்லை, தேவை வர்றப்போ சொல்றேன். ஓஹோ, ஞாபகம் வச்சுக்கிறேன். தேவை வர்றப்போ நானும் கேட்கிறேன். ஒன் மினிட். ரவி, நான் வாய் திறந்து யாருக்கிட்டையும் எதையும் கேட்கறதும் இல்ல, கேட்டா வாங்காம விடுறதும் இல்ல. நீ ரொம்ப புத்திசாலி. என் கூட இருந்தீன்னா நீ எங்கேயும் போயிடுற. வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் தர்றேன். நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. அன்னைக்கு பாட்டுல நாடக ஒத்திகை பாத்தீங்களா? அரங்கேற்றம் ஆயிடுச்சா? இருட்டு பசங்க. வேலை போனாலும் திமிர் அடங்கல ராஸ்கல். என்ன பண்ணிட்டு போறான் பாத்தியா? பனிக்காலத்துல பாடினா பாட்டு எங்க வரும்? ஜலதோஷம் தான் வரும். நிஜமாவே என்ன லவ் பண்றீங்களா? என்ன நீ கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுற? ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு பேசுற பேச்சா இது? என் வயசுக்கு ஒரு மரியாதை வேணா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. மார்னிங் சார். வணக்கம். வாங்க வாங்க. என்ன விஷயம்? சார் நான் சார் துர்கா சார். அட துர்கா நீயா? அடேங்கப்பா, காக்கி சட்டையில பார்த்து பார்த்து பழகி போச்சா? இப்ப புடவையில பார்த்தது ஆளே அடையாளம் தெரியல. ஆனா நல்லா இருக்கு. என்ன விஷயம்? இல்ல, அவசரமா ஒரு நாள் லீவ் வேணும், அதான் லெட்டர் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். லீவு தானே, உனக்கு இல்லாததா? கூட நான் பாத்துக்கிறேன். அப்ப வரீங்களா? உடனே போகணுமா? ஆமா சார், வீட்டுல அங்கெல்லாம் வந்திருக்கீங்க. யாரெல்லாம்? ஐயோ, உங்ககிட்ட சொல்லலங்க. இன்னைக்கு என்ன பொண்ணு பார்த்து வரேங்க சார். பொண்ணு பார்க்கணும்? ஆமா சார். காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன். நம்ம ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியத்தை காட்டணும். நல்ல தைரியம். இன்னைக்கு கூட டியூட்டிக்கு போகணும். போலீஸ்காரன் தீபாவளி எதிர்பார்க்கிறாங்க. இல்ல சார், நவராத்திரியா இல்ல ஹாப்பி தீபாவளியா? ஒரேரா சரிங்க வாங்க.
பொறுத்துங்க. என்ன பண்றது? போன வழி தான் டிராப் பண்ண போறான். இல்லைன்னா இங்கிட்டு ஆட்டோ டாக்ஸி பிடிச்சிட்டு போவோம். எதுக்கு உங்க ராயரேட்ல நான் வர பாட்டே. சரிப்பா. அவட்ட வாடா வர்றேன் இல்ல வாயண்டா வர்றேன் இல்ல வாடா பேமானி. நான் சொன்ன கிண்டல் பண்ண மாட்டேன். சத்தியமா சொல்றேன், பத்மாவுக்கு நீங்க விட ஒரு நல்ல மாப்பிளை கிடைச்சிருக்குதுப்பா. என் கதை இருக்கட்டும், நீ இப்படி இருந்தா எப்படி? ஆமா, எனக்கு என்ன அப்பா அம்மா இருக்காங்க பார்த்து கட்டி வைக்கிறதுக்கு. நான் தனியா சும்மா தானே இருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்க கூடாது? நீ மட்டும் கொஞ்சம் குடும்பத்தை செட்டில் ஆயிட்ட. ரோட்ல வேண்டியதாச்சு. அவரோட உட்காந்து பட்டாசு போடுறேன்னு பார்த்தா போலீஸ் போன இருக்கே. சார் இப்ப என்ன டைம்? 10:30. அதுக்கே கத்துற. இந்த நேரத்துல உங்க 2 பேருக்கு எந்த தெருவுல டியூட்டி? 4வது தெரு. இது எத்தனாவது தெரு? 2வது தெரு. மிச்சம் 2 நாங்களே கூட்டிக்கவா? ஏயா தீபாவளி டைம்ல குடிசை போதீங்களை கவனிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து வாக்கிங் போறாங்களா? உள்ளதே தாங்க முடியல, இவங்க வாக்கிங் போறாங்களா? வேலை கவனிங்க. போங்க போங்க. 4வது தெரு அந்த பக்கம். எஸ் சார். சீக்கிரம் வீட்டுக்கு சரி நம்பா. ஐயோ யாரையா நீங்க? पिताजी 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 पिताजी
வாசல் கொடு. ரெட்டி पिताजी क्या हुआ पिताजी கொண்டு போட்டாங்க முதல்ல உங்களை சரி பண்றேன். கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. என்ன நடந்துச்சு? பதட்டப்படாம சொல்லுங்க. வந்தவங்க யாரையாவது உங்களால அடையாளம் சொல்ல முடியுமா? தெரியல சார். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. தாடிக்கார ஒருத்தன் தான் வாய் கட்டினா சார். யாரோ அடிச்சு போட்டுருக்காங்க. ஊர் போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும் போல இருக்கு. நீங்க ஏன் இத போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணல? சார் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வெளியே வந்து பார்த்தா நீங்களாம் நினைக்கிட்டு இருக்கீங்க. சத்தம் கேட்டு வெளியே வந்து பாத்தீங்களா? ஏயா உன் காம்பவுண்ட் வாசல்ல ஒரு கொலை நடந்திருக்கு, ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்றியே, அபத்தமா தெரியல? சார் சத்தியமா சொல்றேன், இதை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் சார். ஆமா, கிழிச்சிருப்பீங்க. நாங்க கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா பணத்தையே அப்புறப்படுத்தி இருப்பீங்க. பொண்ணு போட்டிருக்கிறது ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு தெரியுமா உனக்கு? தெரியாது சார். மூணாவது தெருவுல ஃபேக்டரி ஓனர் ராம்லால் கிட்ட கொள்ளையடிச்சதையாவது விட்டுக்கிறியா? இல்லையா? ஐயோ என்ன சார் இப்படி சொல்றீங்க? மேன், உன் பேர்ல எனக்கு ஒண்ணும் தனிப்பட்ட விரோதம் கிடையாது. பக்கத்துல ஒரு பணக்காரர் வீடு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. உன் வீட்டு வாசல்ல எங்க சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டிருக்கிறார். ரெண்டையும் கூட்டி நானு சொல்றதுல தப்பு ஒண்ணு இல்லையே. இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் லேசுப்பட்ட சமாச்சாரம் இல்ல. ஏதோ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் புட்டு புட்டா சொல்லிட்டு போங்க. சார் ஒரு நிமிஷம். இதை கொடுத்துருங்க. என்னடி இது? நம்ம எதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்? ஐயோ பிரதிஷ்டை இல்லாம பேசுறீங்களே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்துல வாசல்ல ஒரு பொண்ணு கிடக்குது, வீட்டுக்குள்ள ஒரு போலீஸ்காரன் வந்து நிக்கிறான். இதையெல்லாம் அவங்க பார்த்தா நம்ம பொண்ணை ஏத்துப்பாங்களா? ஏற்கனவே நடமாட முடியாதவ, ஏதோ நல்ல காலம் பரவாயில்ல சொல்லி ஒத்துட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க? அதுக்காக நாம ஒரு தப்புமே பண்ணாதப்போ லஞ்சம் கொடுக்கணுங்கிறியா? இத பாருங்க, இதை தவிர வேற வகையே இல்ல. நம்ம பொண்ணு நிச்சயதார்த்தம் நடக்கணும்னா நாம இதை செஞ்சுதான் தீரணும். என்ன இப்படி சொல்லிட்டேன்? அவன் வாங்குவாங்க. அவன் பேசுனது கேட்டீங்கல்ல, எல்லாம் வாங்குவானுங்க. அது வந்து எனக்கு இன்னும் டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சட்டப்பட்டு காரியத்தை முடிச்சு முதல்ல அவனை வெளியில அனுப்புங்க. போங்க போங்கண்ணா. சார், காலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அர்த்தமாதான் இருக்கு. ஏதோ எங்கால முடிஞ்சது. ஏங்கானோ 50,000க்கு மேல அங்க கொள்ளையடிச்சிட்டு வெறும் 500 என்கிட்ட தள்ளுறீர. சார் அது வந்து இந்த கொலையிலையும் கொள்ளையிலையும் உனக்கு சம்பந்தம் இல்லைன்னா எதுக்கு எனக்கு லஞ்சம் கொடுக்கிற? சிங்கரம், இந்த ஆள தெரியுமா உனக்கு? வணக்கங்க. அது எங்கேயோ பார்த்திருக்கேன் போல இருக்க. சார் என்ன சார் ஆச்சு? யார் நீங்க?
அட்வொகேட் தாமோதரன் சாரோட வக்கீல். அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேச. மிஸ்டர் தாமோதரன், எங்க ஸ்டேஷன் எஸ்ஐ கொலை சம்பந்தமா இவர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ண குற்றம் கூட ஒண்ணு இருக்கு. இவரோட நீங்க பேசுறதா இருந்தா நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார், இந்திய அரசியல் சட்டம் 3வது பிரிவு ஆர்டிகல் 22 பிரகாரம் அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இந்த பாருங்க, இந்த அரசியல் சட்டம் உரிமை அதெல்லாம் இங்க பேசாதீங்க. எங்களுக்கு இந்த ஆள்கிட்ட விசாரிக்கிறது நிறைய இருக்கு. எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இவங்க உங்களை ஒண்ணும் பண்ணிட முடியாது. நாளைக்கு உங்களை வெளியே கொண்டாந்து. சொன்னீங்களாமே? சப் இன்ஸ்பெக்டர் பாபு கொலை சம்பந்தமா உன்னை கொஞ்சம் விசாரணை பண்ண வேண்டியிருக்கு. பாபு கொலையா? நேற்று ராத்திரி டியூட்டிக்கு வர்ற. மை காட், எப்படியாச்சு? யார் பண்ணுங்க? நீ என்ன கேட்டா உனக்கெல்லாம் தெரியணும். என்ன சொல்றீங்க? நீதான் பாபுவை கொலை பண்ணி இருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன். முனுசாமி சார், நேற்று ராத்திரி 10:30 மணிக்கு சப் இன்ஸ்பெக்டர் பாபுவை நம்ம சார் கூட தானே பார்த்தேன். ஆமா சார். நீ போலாம். நேற்று ராத்திரி 10:30 மணிக்கு பாபு உயிரோடு இருந்திருக்கிறாரு. கூட இருந்தது நீ. அதுக்கப்புறம் அவர் யாருமே பார்க்கல. காலையில டெட் பாடி தான் எங்களுக்கு கிடைச்சது. இப்படி ஒரு சூழ்நிலையில உன் மேல சந்தேகப்படுறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இந்த கொலை சம்பந்தமா உன்னை கைது செய்யலாமான்னு கூட நான் யோசனை பண்றேன். மிஸ்டர் தர்மராஜ், வடிகட்டின அபத்தத்தை தவிர உங்க மனசுல வேறு எதுவுமே தோணாதா? என்னது பேப்பர்ல வர வந்துருச்சா? விடமாட்டாங்க. சரி, நம்ம பையனை வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? ஆச்சுங்க, காலையிலே வெளியே வந்துருவான். ஸ்டேஷன்ல எடுத்தாங்கன்னா ஏதாவது ஒழிக்க போறேன். ஸ்டேஷன் ஏதாவது ஒழிக்க ஏதாவது என்ன சொல்லுங்க? சரி, வெளியே வந்ததும் அவன் இந்த வாட்சி சமாச்சாரத்தை பார்க்க சொல்லு. சரிங்க. தெரியும், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருவாரு. கவலைப்படாது.
அழகம்மா. எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. ஒரு எறும்பு கூட கழுதல் நினைக்க மாட்டாரு. அவரு போய் சொல்லி எனக்கு கால வேற நடக்க வராது. இப்ப நிச்சயதார்த்தமா நின்று போச்சு. அழகம்மா அழகு. எனக்கு என்ன தெரியும், உங்க அப்பா ரொம்ப நல்லவர். அதனால அவர் மேல ஒரு பழைய சுமத்தி இந்த போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இதை பாருங்க, அவருக்கு ஒண்ணும் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். நீங்க நம்புமா? அது சரி, உங்க அம்மா அப்பா பிடிச்சு போனதுல இருந்து அம்மா ஒண்ணுமே சாப்பிடவில்லை. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்தாங்க. நைட்டு வேற நல்ல ஜுரம். அதான் பக்கத்து வீட்டுக்காரமா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. அவன் வரி பண்ண வேண்டாம். உங்க அப்பாவை கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டி வந்துடுறேன். அது சரி, நான் கூட ஒரு போலீஸ்காரன் தான். பயப்படாது. உங்க அப்பாவை பிடிச்சிட்டு போற அந்த அயோக்கிய ராஸ்கல்ஸ் மாதிரி இல்லைன்னா போலீஸ்காரங்களை நல்லவும் இருக்காங்கம்மா. Last one, okay? எங்க காணுமே? இங்கதானே இருந்தா.
இதுவும் சரிதானே? ஆமா சார். இன்ஸ்பெக்டர் பாபுவை நீதானே கொன்ன? நான் மட்டும் இல்ல, இன்னும் 4 பேர் இருந்தாங்க சார். இது ஒரு கத்து தானே? ஐயோ கிடையவே கிடையாது சார். போய் சொல்லாத. உன் வீட்டுல தான் அட்டைங்கிறாரு சார். சத்தியமா இல்ல சார். என் வீட்டுக்கு ரொம்ப இந்த சட்டை இவர் தான் கொண்டு வந்தார். ஸ்டேஷனுக்குள்ள வந்து கலாட்டாவா பண்றேன். இன்னொரு வாட்டி கை நீட்டின I will arrest you for manhandling. சார் சார் சொல்லிட்டு கொண்டு கேளுங்க. இது யோசனை தான் சார். இவன் வச்சுதான் கடுதது. பாபுவை கொண்டு இவன் தான் சார். இவன் கிட்ட ஒத்துக்கிட்டான். இப்ப இங்க வந்து இல்லையா ரவி? இந்த சட்டையை நீ இவ ரூம்ல தான் எடுத்தேங்கிறதுக்கு என்ன சாட்சி? மிஸ்டர் தர்மராஜ், என் மேல இருக்க வரைக்குள்ள உண்மையான குற்றவாளி உட்காராதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது யோசிட்டு தான் இவ ரூம்ல தான் கிடந்தது. வேணும்னா இதை ரத்த படிச்சு எடுத்து பாருங்க. இதுல படிஞ்சிருக்கிறது பூரா நம்ம பாபுவோட ரத்தம் சார். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீ எனக்கு கத்துக் கொடுத்தாது தம்பி. 26 வருஷமா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன் நான். எனக்கு தெரியும்
இப்ப நீ டியூட்டியில கூட கிடையாது. சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிற உனக்கு தனிப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் செய்யறதுக்கு அதிகாரம் கிடையாது. சரி, ஏதோ ஆர்வத்துல பண்ணிட்டேன். எங்ககிட்ட தெரிவிக்க வேண்டிய விஷயத்தை தெரிவிச்சுக்கல. நீ போலாம். இந்த சட்ட விஷயத்தை நாங்க கவனிச்சுக்கிறோம். போகட்டுமல்ல முனுசாமி, ஐயாவை கொண்டு போய் வெளியே விட்டு வா. ஹலோ, நான் ஜெகபதி பேசுறேன். ஐயா, இந்த ரவி பையன் வந்து எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ ஒண்ணு பண்ணு, ஒரு வாரம் தலைமுறை ஆயிடு. நம்ம கந்தசாமி போய் பாரு. நீ எங்க போகணும், என்ன செய்யணும் எல்லாம் விவரமா சொல்லுவான். சரிங்க ஐயா. சட்டம் உன்னை கண்டுக்காம விடலாம், ஆனா நான் உன்னை விட போறதில்லை. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? தலைவர்கிட்ட. தலைவர் ஜெகபதி ஐயா. ஓ, ஜெகபதி மேல தான் நம்பரை போடுறேன். உன் தாத்தா நம்பர். உன் தாத்தா கூப்பிடுறா. ஹலோ, நான் சொல்ற இடத்துக்கு அவனை வர சொல்லு. ஹலோ, நான் ஜெகபதி பேசுறேன். நம்ம பாஸ்கர் அந்த ரவி பைய புடிச்சு வச்சிருக்கான். லட்சுமி விலாஸ் பின்னால உள்ள பாடஞ்ச பங்களாவுக்கு என்ன வர சொல்றான். இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க எதுக்கு போகணும்? அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்? அவனை நான் கவனிச்சுக்கிறேன். அது சரி.
நான் சொல்றது கேட்பா, நம்ம எல்லாம் ஒண்ணா வேலை செய்யறோங்க, நமக்குள்ள அப்படி இப்படி ஆயுதம் இருக்கா, அதெல்லாம் கண்டுக்கூடாது. கண்டுக்க கூடாதா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அபத்தமா மேல பழைய போட்டு சஸ்பெண்ட் பண்ணியே, அப்ப எங்க போச்சுட்டு புத்தி? அது வந்து ரெண்டு கூப்பிட்டு துரோகி. இப்ப சொல்லு, பாபுவை கொண்டது யாரு? எனக்கு தெரியாது. தெரியாது? இதை தெரிஞ்சு நீ முடிவடைச்சிருக்க. அந்த அப்பா விஸ்வநாதன் மேல பழைய போட்டு அவரை உள்ள தள்ளிருக்க. ஏன் அப்படி பண்ண? இல்ல, அது வந்து அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல பலியாட யாராவது வேணும் இல்ல? சேட்டு விட்டு கொள்ளையும் உனக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. ஆமா. ஊர்ல நடக்கிற அட்டமங்க எல்லாத்துலயும் உனக்கு பங்குண்டு. ஒப்புக்கு நீ ஒரு போலீஸ் அதிகாரி, சட்டத்தின் காவல். இந்த மாதிரி புளித்து போன பொறுக்கிங்கால தான் போலீஸ் டிபார்ட்மெண்டோட பேரை கெட்டு போகுது. உன்னை நான் சும்மா விட போறது இல்லை. கொஞ்சம் கேட்கணும். சொல்ல வேண்டியதெல்லாம் எஸ்பி கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் கோர்ட்ல சொல்லு. நான் தான் பேசுறேன். போலீஸ் மீட்டிங் சார், எஸ் ரவி பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க கிளைண்ட் விஸ்வநாதன் உயிருக்கு எந்த நிமிஷத்துலயும் ஆபத்து வரலாம். நீங்க உடனே ஸ்டேஷன் போங்க. ஹலோ ஹலோ, என்ன இது ஒரு கையெழுத்து போட சொன்னா பெருசா பிகு பண்ணிக்கிறிய? ஓடியா? கையெழுத்து போடுறது சரி, ஆனா வெறும் வெள்ளைக்காயத்துல போட சொன்னா போடப்படாதா? இல்ல, வெள்ளத்தாள்ல கையெழுத்து போட்டுட்டா அப்புறம் நீங்க எது வேணாலும் அதுல எழுதிக்கலாம்ல. திருட்டு ராஸ்கல், திருட்டு புத்தி போகாத உனக்கு. போடியா? என்ன பண்றீங்க அவரை? இல்ல, ஒரு கையெழுத்து போட சொன்னா மாட்டேன்றாரு, வெறும் வெள்ளை பேப்பர்ல போட சொல்றாரு சார். வெள்ளத்தாள் எதுக்கு பிளாங்க் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்றீங்க? அது வந்து பாருங்க, ஸ்டேஷனுக்குள்ள வச்சு என் கிளையண்ட மிரட்டி ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட் நார் அடிச்சு போடுவேன். சார், நீங்க இந்த வெள்ளத்தாள்ல எல்லாம் கையெழுத்து போட வேண்டியதில்லை. எதுக்கும் பயப்படாதீங்க, காலையில பாக்க கவனிச்சுக்கிறேன். சார், நான் பெருமாள் பேசுறேன். என்ன பெருமாள், தர்மராஜ் போன் பண்ணுவாருன்னு பார்த்தா நீங்க பண்றீங்க? இன்ஸ்பெக்டர் உங்க விஷயமா தான் சார் போயிருக்கார், இன்னும் வரல. இந்த லாயர் போய தொல்லதான் சார் சகிக்க முடியல. இப்ப கூட வந்து மிரட்டிட்டு போறான். அவ்வளவுதானே? அவன் சந்தேகப்படுற மாதிரி நீங்க ஒன்றும் செஞ்சிடாதீங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அப்போ வச்சுக்கிட்டுமா? இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் அப்படின்னு செஞ்சார். எஸ் சார். என்னால நம்பவே முடியலையே, சச் a senior man. ஜெகபதி நினைக்கிறேன். ஐயோ, சொல்ல மறந்துட்டேனே, உங்களுக்கு ஒரு போன் வந்தது. இன்ஸ்பெக்டர் சாரும் பாஸ்கரும் நம்ம டாக்டர் வீட்டுல தான் இருக்காங்களா, சொல்ல சொன்னாங்க. வாப்பா, என்ன இப்படி? ஒண்ணுமில்ல, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். சொல்லு. ஐயா ஆசீர்வாதத்தோட நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோம். அப்படியா? நல்ல காரியம். நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு பற்று வந்து கல்யாணம் சொல்லுது. சும்மா அனுப்புனா நல்லா இருக்குமா? அது எப்படி? தம்பி, நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் அவளுக்கு ஒரு பரிசு கொடுத்து அனுப்புறேன். ஆமா. உட்கார சொன்ன நான் கொடுக்க போற பரிசு உனக்கு என்னைக்குமே ஞாபகம் இருக்கும். 16 பெற்று பெறுவாள். கல்யாணத்துக்கு
சொல்ல வந்தா நீ இந்த வேலை பண்றியாடா ராஸ்கல். என்ன வச்ச சேட்டு வீட்டுல கொள்ளையடிச்ச, சபிஸ்ட் பாபுவை கொலை பண்ண, இப்ப நான் கட்டிக்க போறவனே இந்த வேலை பண்றியே. உன் மண்டவளங்களை எல்லாம் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? ஒரு விஷயம் அவங்கதான் அண்ணனை மர்டர் பண்ணாங்களா? ஆமாடி. ஐயோ, இது ரவிக்கு சொல்லணுமே. எங்க சுத்தினாலும் இந்த ரவி பைய வீட்டுக்கு வந்ததுன்னு ஆகணும். அதானே எங்க நம்ம சாவி கொண்டு கொடு. மாஸ்டர் சாவி வச்சிருக்கணுங்கிறது இருக்குதான். அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, சீக்கிரம் வா. ரவி, 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 கதவு திறந்திருக்கே. இங்கதான் இருக்கணும். உட்காருங்க, வந்துருவாரு. சேவலுக்கு கண்ணி வச்சா கோழி எல்லாம் ஊட்டிருக்கு. சிக்கன் நம்ம தலைவருக்கு ரொம்ப பிடிச்சி கொடுத்தா போச்சு. இந்த அச்சம், நானும், மரம், பயிர் பச்சை இதெல்லாம் கடாம இருக்கணும்னா நாங்க சொல்ற மாதிரி கேட்பீங்களாம். அப்போ புறப்படலாமா? மாதிரி உள்ள போறேன். சிக்னல் பக்கம் எல்லாம் உள்ள வந்துருக்கு. ஜாக்கிரதை. ஓ, இன்ஸ்பெக்டர் சாரா? வாங்க. வெள்ளிக்கிழமைக்குள்ள வருவீங்கன்னு நினைச்சேன். வந்திருக்கீங்க. வேலை தானே, நாளைக்கே வாங்கி தந்துடுறேன். முடிஞ்சா ஒரு ப்ரமோஷன் கூட. பேச்ச வளர்த்த வேண்டாம். நான் என்ன செய்யணும் சொல்லு. அது புத்திசாலித்தனம். வாங்க சொல்றேன். வாங்க. மிஸ்டர் ரவி, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்கணும். போலீஸ்ல நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். தேவை ஏற்பட்டா எங்க கள்ளக்கடத்தல் பொருள்களை உங்க போலீஸ் வண்டியிலோட கொண்டு போக வேண்டியது இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன பிசினஸ். நம்ம நாட்டு சரக்குகளுக்கு வெளியில நல்ல மவுஸ் இருக்கு. தேவைக்கு தகுந்தபடி அப்பப்போ அனுப்பி வைக்கிறேன். சாம்பிள்ஸ் இருக்கு, பாக்குறீங்களா?
மிஸ்டர் ரவி, என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம உங்களை சஸ்பெண்ட் பண்ணதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால நான் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன். டியூட்டியில இல்லாதப்ப கூட நீங்க உங்க உத்தியோகத்துக்கு மதிப்பு கொடுத்து அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த காரியத்துல ஈடுபடுறப்போ நீங்க உங்க உயிரை கூட மதிக்கலைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உங்களை மாதிரி நேர்மையும் நெஞ்செழுத்தமும் கொண்ட போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவை. உங்களை மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களை மாதிரி நல்ல போலீஸ்காரங்க இருந்தா தான் இந்த சட்டம் ஒழுங்கு நீதி நேர்மை இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. அப்பா மதியானத்துக்குள்ள வந்துருவார். அதை சொல்லிட்டு போதாம வந்தேன். சரி, அம்மா எங்க இருக்காங்க? கூப்பிட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அப்பா வராது இல்ல. வடா பாயசத்தோட சமையல் பண்ண சொல்லு. நீங்க கூட மதியானம் சாப்பிட வரீங்க. இன்ஸ்பெக்டராக இருந்து கொண்டே பல சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்ட தர்மராஜ் இப்பொழுது சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிறார். 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை. இவருக்கு உடந்தையாக இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் பெருமாள் மீது எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. இடமாற்றம் செய்யப்பட்டு இவர் இன்னும் போலீஸ்காரராகவே தொடர்கிறார்.